2002ஆம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளியான சாமுராய் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை அனிதா ஹாசனந்தினி. 1981ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்து வளர்ந்த இவர் தனது 20 வயதில் கபி சௌதம் கபி என்ற ஹிந்தி படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், பஞ்சாபி உள்ளிட்ட மொழிகளில் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கின்றார். இவர் தமிழில் அறிமுகமான திரைப்படம் தான் வருஷமெல்லாம் வசந்தம். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவர் நடித்த திரைப்படம் தான் சாமுராய். பின்னர் ரவி கிருஷ்ணா இயக்கத்தில் சுக்ரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் இளைய தளபதி விஜயுடன் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தை S.C. சந்திரசேகர் தான் இயக்கியிருந்தார். சுக்ரன் படத்திற்கு பிறகு இவர் தமிழில் பெரிய அளவில் திரைப்படங்களில் நடிக்கவில்லை. நாயகன், மகாராஜா போன்ற 2 படங்களில் மட்டுமே நடித்தார். தமிழில் பெரிய அளவு வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வந்த இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு ரோஹித் ரெட்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு சீரியல்களில், ரியாலிட்டி ஷோகளிலும் நடித்து வருகின்றார். ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட இவர் நாகினி சீரியலில் 3ஆம் பாகத்திலும் நடித்திருந்தார். சமூக வலைதள பக்கங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவர் அவ்வப்போது தான் எடுக்கும் புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது வெளியான புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் பலரும் சாமுராய் படத்தில் நடித்தவர்களா என்று ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.